மத்தேயு 21:33 வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலை அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை கொத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போனான். இப்போ 41 அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாய் கொடுப்பான் என்றார்கள். இங்கே ஒரு ஓமானத்தை சொல்றார். பிரதான ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் கேள்வி மூலமாகவே மறைமுகமாக பதில் சொன்னார். அப்புறம் 2 ஓமானங்களை சொல்லி அவர்களை உணர்த்து வைக்க முயற்சி பண்ணார். 2வது ஓமானம் தான் இது. ஒரு எஜமான், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய முதலாளி பெரிய ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஒரு பெரிய திராட்சை ரச ஆலையை, பெரிய ஆலையை கட்டி அதை குத்தகைக்கு விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். அந்த குத்தகையை வாங்கிறதுக்கு தன்னுடைய பணியாளர்களை அனுப்புனா. அவங்கள சிலரை அடித்தாங்க, சிலரை ஒருத்தனை கொலை பண்ணாங்க, ஒருத்தன் மேலே கல்லெறிஞ்சாங்க. திரும்ப தன்னுடைய பணியாளர்களை அனுப்புனான் குத்தகை பணத்தை வாங்கிறதுக்கு. ஆனால் அவங்க குத்தகை பணத்தை கொடுக்கல. கடைசியில் தன்னுடைய மகனை அனுப்புனா. என்னுடைய மகனை கண்டா பயப்படுவாங்கன்னு. ஆனால் மகன்தான் அடுத்த வாரிசு, அவனை கொன்னுட்டோம்னா தோட்டமே நமக்கு தான், ஆலையே நமக்கு தான் என்று மகனை கொலை செய்தார்கள். அப்படின்னா என்ன செய்வான் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த குத்தகைக்காரர்களை அழித்து வேற நபரிடத்தில் குத்தகைக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள். அதே ஆண்டவர் அந்த பதிலை ஆமோதித்தார், ஏற்றுக்கொண்டார். எனக்கு அதில் இருக்கிற ஆச்சரியம் என்ன, பெரிய தோட்டம். பெரிய தோட்டம்னா அது ஒரு ஊழியக்காரர் ஒரு எஸ்டேட் ஒன்றை ஊழியத்துக்காக வாங்கினார் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனுடைய நீளம் 9 கிலோமீட்டர் என்று கேள்விப்பட்டேன். மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்தவர். சமீபத்தில் தான் அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். அமெரிக்காவில் நடைப்பயிற்சி செய்த போது ஒரு வாகனம் அவர் மேலும் மோதினதுனால அவர் நல்ல வயதில் தான் ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைந்தார். அவர் ஊழியத்துக்காக ஒரு எஸ்டேட் ஒன்றை வாங்கினார். அதனுடைய நீளம் 9 கிலோமீட்டர் என்று நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டம், அதில் ஒரு தொழிற்சாலை, அந்த திராட்சை பழங்களையெல்லாம் திராட்சை சாராக பிழிந்து எடுப்பதற்கு ஒரு பெரிய தொழிற்சாலை, அதை ஒரு குறிப்பிட்ட நபரிடத்தில் குத்தகைக்கு கொடுத்து விட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டான். இதை விட பெரிய தொழில்கள் வெளிநாட்டில் இருந்ததுனால வெளிநாட்டுக்கு போயிட்டான். குத்தகை பணத்தை வாங்குவதற்கு ஆள் அனுப்புனா அவங்கள அடிக்கிறாங்க, கொல்றாங்க. மகனை அனுப்பிச்சா மகனையே கொண்டுட்டாங்க. ஒரு சராசரி நபராக இருந்தா என்ன பண்ணியிருப்பான்? குத்தகைக்கு இனி யாருக்கும் விடக்கூடாது. நான் ஒருவரை குறித்து வாசித்தேன். அவர் ஒரு தொழிலதிபர். அவரை இளம் வயதிலேயே அவருடைய முன்னாள் டிரைவர் கொலை செய்து விட்டார். டிரைவரை வைத்திருந்தால் அந்த டிரைவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு வேலையை விட்டு எடுத்துட்டாரு. அந்த கோபத்தில் அந்த டிரைவர் வந்து அவரை கொலை பண்ணிட்டார். இப்போ அவருடைய பிள்ளைகள்லாம் தலையெடுத்து அது மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து விட்டது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து விட்டது. பல்வேறு தொழில்களிலே கால் வைத்து நல்ல சிறு சிறப்புமாக அந்த நிறுவனம் இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், யாருமே டிரைவர் வைக்கிறது இல்லையா, செல்ஃப் டிரைவிங் தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா குடும்ப தலைவரை ஒரு டிரைவர் கொலை பண்ணதுனால முன்னாள் டிரைவர் கோவத்தில் யாருமே டிரைவர் வச்சுக்கிறது இல்லையா. மனுஷன் இப்படி தான் பெரும்பாலும் முடிவு எடுக்கிறான். ஒரு கசப்பான ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால்
அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டான். குத்தகைக்கு கொடுத்து மகனையே இழந்து விட்டோம், எத்தனையோ பணியாளர்களை இழந்து விட்டோம், இனி குத்தகை கொடுக்க வேண்டாம், நாமளே நேரடியாக நடத்தலாம் அப்படி தான் நினைப்பான். ஆனால் இந்த வீட்டு எஜமான் மறுபடியும் குத்தகைக்கு கொடுப்பதற்கு முன் வந்தான். நம்முடைய ஆண்டவர் அப்படி தான் இந்த பூமியை படைச்சி ஜீவராசிகளை படைச்சி லூசிஃபர் கையில் கொடுத்தாரு. தேவதூதனாக இருந்த லூசிஃபர் கையில் கொடுத்தாரு, ஆளுகையை அவன் கையில் கொடுத்தாரு. அவன் பாவம் செய்த போது ஆண்டவர் இந்த பூமியின் மீது வெள்ளத்தை அனுப்பினார். அதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அது பூமியை முழுவதும் தண்ணீராக மூடிக்கொண்டிருந்தது. எல்லா ஜீவராசிகளும் ஆண்டு விட்டன. ஆண்டவர் அப்படியே விட்டுறல, மறுபடியும் அந்த பூமியை ஒழுங்குபடுத்தி மறுபடியும் ஜீவராசிகளை சிருஷ்டித்து ஒரு ஆளுகை செய்வதற்கு ஒரு ஆதாமை உண்டாக்கினார். அவருக்கு தெரியாதா? முன் அறிவில் தெரியும். மகனையே அனுப்ப வேண்டியிருக்கோம், மகனையே ஒரே பேரான குமாரனையே சிலுவையில் கொல்லப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கும்னு முன் அறிவில் தெரியாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர் மறுபடியும் பூமியை சிருஷ்டித்து ஆதாம் கையில் கொடுத்தார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு மன உறுதி. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு வீழ்ச்சிகள் வந்தாலும் மறுபடியும் அதை சரி பண்ணுவது, அந்த மன உறுதி, அந்த மன உறுதியை கர்த்தர் நமக்கும் கட்டளையிடுவாராக. எத்தனை முறை விழுந்தாலும் நான் எழும்புவேன், எத்தனை தோல்விகள் வந்தாலும் அத்தனையும் வெற்றியாக மாற்றுவேன் என்கிற மன உறுதியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். Thank you.